நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கனக சபாபதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாம் எல்லாரும் சாப்பிடும்போது என்ன கேட்குறோம்? இட்லியாக இருந்தால் மல்லிகைப்பூ போல வெள்ளேர்னு மென்மையாக இருக்கணும், சாப்பாடாக இருந்தால் தும்பப்பூ போல இருக்கணுங்கிறோம். அதிலும் சாப்பாடு மண்ணச்சநல்லூர் பொன்னி, ஆந்திரா பொன்னி, கர்நாடகா பொன்னி அரிசி தான் வேணும். சன்ன அரிசி நல்லா தீட்டப்பட்டு வெள்ளையாக இருக்கணும். மோட்டா அரிசி பெரிய அரிசி வேணாங்கிறோம். மொத்தத்தில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். எல்லாரும் பெருமையாக பேசுகிற அளவில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அரிசி பழுப்பாக இருக்குன்னா அது தீட்டப்படாத அரிசி. அரிசி மேலே நார் சத்து எண்ணெய் சத்து அதிகம் இருக்கும். அதில் பாலிஷ் செய்தோம்னா இதெல்லாம் போயிடும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், சத்து மிக மிக குறைவாக தான் இருக்கும். ஆனால் திடுதுப்புன்னு வெள்ளை அரிசி சாப்பிட்றவங்கள தீட்டப்படாத சத்துக்கள் நிறைந்த பழுப்பரிசியை சாப்பிட சொன்னால் சிரமப்படுவாங்க. கனக சபாபதி சார் என்ன செய்யலாம்? முதல்ல 3 பங்கு வெள்ளை அரிசி 1 பங்கு பழுப்பரிசி என்ற அளவில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழுப்பரிசியின் அளவை அதிகப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா பழகிடும். வாங்க பழகலாம்னு சொல்கிறோம்ல, அது போல். சரி, ஏன் இப்படி பழுப்பரிசி பாரம்பரிய அரிசியை சாப்பிட சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. திருப்பராய்த்துறை திருச்சி பக்கத்தில் இருக்குது. அங்கே தபோவனத்துக்கு போனால் கைக்குத்தல் அரிசி சாப்பாடு கிடைக்கும். தரையில் உட்காந்து சாப்பிட மாட்டோம். தரையில் பலகை கட்டை போட்டு அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம். மாப்பிள்ளை சம்பா இந்த அரிசியை திருமணமான மாப்பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. ஆண்மையை அதிகரிக்கும் சக்தி படைத்தது மாப்பிள்ளை சம்பா ரகம். பெண்களுக்கு பால் சுரப்பை அதிகப்படுத்துமா. இலுப்பப்பூ சம்பா அரிசியை சாப்பிட்டா புற்றுநோயை எதிர்க்கும் சக்தி கிடைக்குமா. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும் தன்மையும் இந்த இலுப்பப்பூ சம்பா ரக அரிசிக்கு இருக்கான். 60ஆம் குருவை அரிசியை கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கணுமா. கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஏற்ற ரகமா இது இருக்கு. குரங்கு சம்பான்னு ஒரு பழைய நெல் ரகம் இருக்கு. இது வறட்சியிலையும் வளரும், தண்ணி நிறைய இருந்தாலும் வளருமா. இப்படி ஒரு சில நல்ல குணாதிசயங்களை கொண்ட பாரம்பரிய நெல் ரகங்களின் விதைகளுக்கு எங்க போறது? கனக சபாபதி சார், உலக அளவுல பாதி பேர், ஏன் 60% மக்கள் சாப்பிட்ற உணவு தானியம் அரிசி தான். வேத காலத்தில் 4 லட்சம் நெல் ரகங்கள் இருந்ததா கூறப்படுது. இந்த ரக அரிசி நெல் வேணும்னா குறிப்பிட்ட ஒரு சிலர்கிட்ட தான் நாம் போக வேண்டியிருக்கு. தஞ்சாவூரில் சித்தர், திருத்துறைப்பூண்டியில் காலமான நெல் ஜெயராமன், சீர்காழியில் CIKSன்னு ஒரு தொண்டு நிறுவனம், அப்புறம் கவுந்தப்பாடியில் நம்ம விவசாயிகள் சில பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாரம்பரிய நெல் ரகங்களை போற்றி பாதுகாத்துட்டு வர்றாங்க. நமது சொத்துக்களான பாரம்பரிய நெல் ரகங்களை சேமித்து பாதுகாக்கிறதுல நமக்கும் பங்கு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.